பெண்களோட வாக்குகள். அங்க உள்ள பெண்கள் சுமார் 71% பெண்கள் இது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் நிதிஷ்குமாருக்கு அந்த பீகார் மாநிலத்தில் உள்ள பெண்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு ஆதரவு செல்வாக்கு இருக்கு. இந்த ஆதரவு செல்வாக்க எதிர்கட்சிகள் காங்கிரஸும் மற்றும் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி எவ்வளவு உடைக்க முயன்றும் அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஏன் பெண்கள் மத்தியில நிதிஷ்குமாருக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு? குறிப்பா பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் முதல்வராக வந்த பின்பு பீகார்ல மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பின்புதான் நிதிஷ்குமார் மீது அந்த மாநிலத்தோட பெண்களுக்கு மிகப்பெரிய ஆதரவும் நிதிஷ்குமாருக்கு பெண்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிச்சது. நிதிஷ்குமாருக்கு இருக்கிற பெண்கள் மத்தியில் மகளிர் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு இருக்கும் வரை இன்னும் அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் தொடர்ந்து நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும்